ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான காய்கறி குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸியும் கூட. வாங்க நம்ம இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். குழம்புக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்துட்டேன். அவரைக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய், வாழைக்காய் எடுத்துட்டேன். உங்களுக்கு இன்னும் காய்கறி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாலும் வந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க காய்கறி எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இது கூடவே இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் சிவப்பு கீரை தண்டு நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இதோட தண்டையுமே வந்து இன்றைக்கி நம்ம காய்கறி குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிவப்பு கீரை தண்டு வந்து நமக்கு முருங்கைக்காய் டேஸ்ட்லேயே இருக்கும். நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கும் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தண்டு மட்டும் வச்சு தனி குழம்பு ரெடி பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து இந்த தண்டுனா காய்கறி குழம்போட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்டில் வந்து நிறைய விதை வச்சிடுச்சு. விதை எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த டைம் வந்து நம்மளோட மாடி தோட்டத்துக்கு இந்த விதையை யூஸ் பண்ணிப்போம். இன்றைக்கி நம்ம குழம்புக்கு தேவையான தண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் ஷேப்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடித்தண்டை மட்டும் தோல் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அடித்தண்டை, அதனால அதில் உள்ள தோலை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை லைட்டாக கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு காய்கறி ரெடியாக இருக்குது. இது கூடவே புளி ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய எலுமிச்சம்பழம் அளவில் புளி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் லைட்டாக சூடானதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போது பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் பெருஞ்சீரகம் கருக விடாமல் லைட்டாக பொரிஞ்சு வரணும். இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இது லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 10 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். இந்த பூண்டை நல்லா தட்டி விட்டு எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா இது மாதிரி லைட்டாக தட்டி விட்டு எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் கருவாடு ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பியூர் வெஜ் ரெசிபி கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் இன்றைக்கி கருவாடு ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறி எல்லாத்தையுமே வந்து அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே எடுத்து வச்சிருக்க கீரை தண்டையை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நமக்கு காய் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனு ஜீரக சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த மசாலா காய்கறி எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸ்டவ் வந்து சிம்லே இருக்கட்டும். நல்லா எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது. இது மாதிரி லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு தக்காளி கரையாமல் காய்கறியோடு சேர்ந்து இருக்கும்.
இந்த டைமில் நமக்கு காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்லா கொதிக்க விடணும். மூடி வச்சிடலாம். இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நமக்கு மசாலா ஸ்மெல் எல்லாம் போகணும். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு வாழைக்காய் எடுத்து இது மாதிரி நசுக்கி விட்டு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ காய் எல்லாமே வந்து கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி திக்காவே கரைச்சி எடுத்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். புளி ஊற்றி ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த புளியோட ஸ்மெல் போகணும். அதனால 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஏதோ க்ளோஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான நல்லா வாசமாக இருக்குது இந்த காய்கறி குழம்பு. நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.